பகையாளியாக இருந்தால் கூட பாதையில் பார்த்துக்கலாம், எதிரியாக இருந்தால் கூட எதிரில் நின்று பார்த்துக்கலாம். இப்படி கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. சமீப காலத்தில் ஒரு இறப்பு வீட்டுக்கு செஞ்சுருந்தேங்க. அந்த இறப்பு வீட்டில் நடந்த நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஒரு இறப்பு வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும்னு கூட தெரியாமல் சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு முக்கிய பதிவு தாங்க இது. எங்கள் நெருங்கிய சொந்தத்தில் ஒரு துக்கம் நடந்து போச்சுங்க. துக்கத்துக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க. இறந்தவரின் சடலம் பக்கத்தில் இருக்குது. அதை போட்டுட்டு எப்படி ஒருத்தவங்கனால ஒரு வேதனை இல்லைனாலும் பரவாயில்லை, இறந்தவர் வீட்டுக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்கிற விதத்தில் கூட அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அங்கே வந்திருந்தவங்க பேசி சிரிக்கிறாங்க. இது என்ன செயல்பாடுன்னு தெரியல. அதுவும் இறந்தவரின் வயது பார்த்தீங்க அப்படின்னா வாழ வேண்டிய பையன், திருமண பருவத்தை எட்டிய பையன் இறந்து போயிட்டான். அந்த இடத்துல எப்படி நம்ம இருக்கணும்? அமைதியாக இருக்கலாம், ஆடம்பரம் இல்லாமல் இருக்கலாம், மகனை இழந்து இருக்கும் தாய்க்கு ஆறுதல் சொல்லும் விதமாக இருந்திருக்கலாம். எப்படி பேசி சிரிக்க முடியும், எள்ளி நகையாட முடியும்? இதெல்லாம் பார்க்கும்போது மனம் பரிதவிக்குதுங்க. இப்படியும் மக்கள் இருக்கிறார்களே என்று நினைத்து ஆத்திரம் வருது. கொடுத்து உதவவில்லை என்றாலும் வார்த்தைகளால், அமைதியால் ஒரு ஆறுதலை தெரிவிப்போம், ஒரு அன்பை வெளிப்படுத்துவோம், நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு தைரியத்தை ஊட்டுவோம். இறந்து வீட்டுக்கு சென்றால் அமைதியை காப்போம், ஆடம்பரம் தவிர்ப்போம், பேச்சை குறைப்போம், எள்ளி நகையாடுவதை நிறுத்துவோம், தெரிந்து செயல்படுவோம். வாழ்க